தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிடப் போவதில்லை என்று அவருடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். என்ன காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய வழியில் தான் உள்ள வந்தார். தலைவர் யாராவதுன்னா ரஜினிகாந்த் அவருடைய வழியில தான் வந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது அரசியல் பிடிக்கல, எங்கள் அம்மா வந்து அரசியல் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் அரசியல் விட்டு விலகினேன். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலை வெற்றி பெற்று ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கட்சியில் போய் சேர போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டதாகவும் அவங்க அம்மா அதெல்லாம் வேணாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் காசு இல்லாமல் ஜெயிச்சு முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்லி சரி ஓகே நீ அரசியலுக்கு போப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதாகவும் அதுக்கப்புறம் நான் தான் அரசியல் வரப்போகிறேன் திருச்சி கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருந்தாங்க. திருச்சி கேக்கில் லாரன்ஸ் அவர் தான் போட்டி போட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தார். இப்போ ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஃபஸ்ட்டு காணொலியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்க்கு எலும்பு துண்டு போட்டால் அது பாட்டு அது வேலையை பார்க்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மீடியாவும் அப்புறம் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் தப்பு போட்டிட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விதமாக காட்டிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனம் முடிந்து இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா திருத்த நான் மக்களை வந்து பார்த்தா சொல்லலை, மக்களுக்காக தான் நான் இருக்கேன், மக்கள் தான் என்னை வாழ வச்சாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் அவர் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காரு, அவங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் பசங்கள்லாம் எப்படி படிக்க வச்சு ஆளாக்கி விட்டுறாரு அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிட்டு திருச்சி கேட்கல நான் போட்டியிட போவதில்லையும் தாவைக்கல்ல நான் இணைந்து பயணிக்க போகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அரசியல் வர மாட்டேன், எடுத்த உடனே எம்எல்ஏ ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் தாவைக்கல்ல இணைய போகிறேன், இணைஞ்சு ஃபஸ்ட்டு உறுப்பினர் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் இல்லைனாலும் இன்னும் அடுத்த 5 வருஷத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இது எம்எல்ஏவுக்கு போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறோம். ஆக்டர் லாரன்ஸ் வந்து எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்யப்பட்டது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது போன்ற வீடியோவை தெரிந்து கொள்ள நியூஸ் கலாட்டை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.